நம்மோர் பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் மாறிடவே தாழ்மை நாட்டி வேண்டும் போதே தாங்கி நம்மை ஆதரிப்பார். தாழ்மை நாட்டி வேண்டும் போதே தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் பூமியில் கூடாரமென்றும் பலவீனமே அழிந்திடுமே கண்டடைந்து வாழ்ந்திடவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். சாத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பரந்தெழும்பி ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடவே ஜீவ கிரீடம் பெற்றிடவே தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன் நானும் தேவனோடிருப்பேன். அருளேராளமத்தையும் சபையின் நாயகரே எங்கள் சபையிலே கிரியை செய்தருளுமே. அருளவசியமே அற்பமாய் சொற்பமாய பேரலை பெய்யட்டுமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தினுடைய பின்பகுதி. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய முதல் கீர்த்தி பெற்ற பிரசங்கத்தில் ஜெபத்தை பற்றி சொல்லுகிறது நம்முடைய கவனத்துக்கு உரியது. ஜெபத்தினுடைய அவசியத்தை உணர்ந்தவர் அவர் தவிர உலகத்தில் யார் உண்டு? அவருடைய பிள்ளைகளும் ஓரளவிற்கு நாம் அதை அறிந்திருக்கிறோம். நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது என்பது நம்முடைய இயற்கை சுபாவத்துக்கு ஒத்து வராது. விசுவாசிகளை பற்றி கூட அப்படி சொல்லலாம். ஆனால் நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறதுனால நாம் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறது கூடும். ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். நமது ஜெபத்தில் பிறர் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய ஜெபத்தில் பிறர், அந்த பிறரை பற்றித்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நிந்திக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார், அதே சமயத்தில் துன்பப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறார். நிந்தனை என்று சொல்லும்போது சங்கீதம் 69:20 பார்த்தால் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.
அது கர்த்தரை பற்றியும் உண்மை, தாவீது ராஜா பற்றியும் உண்மை. அப்படிப்பட்ட நபருக்காக நாம் ஜெபிக்க மனசு வருமா? உலகத்தால் ஜெபிப்பார்களா? ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறாரு. உலக மனுஷர் அப்படி செய்வார்களா? ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தால், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அது தாவீதோ நம்முடைய கர்த்தரோ அல்லது ஆதி சபையில் இருந்த மக்களோ, அதாவது நிந்திக்கிறவர்களுக்காக உபத்திரவப்படுகிறவர்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். அதுதான் உண்மை. அது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஆரம்பத்தில் அது இருக்க வேண்டும், அது தொடர வேண்டும் என்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த ஆரம்ப மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுது தொடங்குகிறது என்று கேட்டால், அப்போஸ்தலர் 9:11 அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதாவது சவுலாய் இருந்து அவன் பவுலாய் மாறி இருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை முடிகிற வரையில் துன்பப்படுத்துவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக சவுல் ஜெபம் பண்ண மறந்ததில்லை பவுல். இதை நாம் கடைசி வரையில் கடைப்பிடிக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நாம் ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நான் சொன்ன அந்த முதல் பிரசங்கத்தில் உள்ள வசனத்தை என்னுடைய மக்கள் கை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அறியும் போது, வாங்க வாங்க என்னிடத்தில் பங்குள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அவரிடத்தில் பங்கு கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் போதும் எதிரிகளுக்காக, சத்துருக்களுக்காக, துன்பப்படுத்துவர்களுக்காக, நிந்திகளுக்காக ஜெபித்தார். அதுபோல ஸ்தேவான் அவருடைய அடியான், முதல் இரத்த சாட்சி, அவனை இழுத்து கொண்டு அவன் மேலே கல்லெறிந்து அவனை கொல்லும் பொழுது அவர்கள் நிந்தித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள். அவளுக்காக அவன் ஜெபித்தான். அப்பொழுதுதான் உள்ளத்தில் ஒரு பெரிய அசைவு சவுலுக்கு ஏற்பட்டு பின்னால் பவுலாக ஆண்டவர் அவனை மாற்றினார் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நம்முடைய ஜபத்தில் நம்ம நிந்திக்காதவர்கள், நமக்கு துன்பம் கொடுக்காதவர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப லகுங்க. அது யாரும் செய்வாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்திற்காக நாம் வரும்பொழுது நம்முடைய ஜபத்தில் பிறர் யார் என்று கேட்டால், நம்மை நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள். சரி, நம்முடைய ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது அதில் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய சிந்தனையிலும் அதை வைத்துக்கொள்கிறேன். இது 3 ரொம்ப முக்கியமான காரியங்கள். இன்னொன்று, இது ஜபம் பண்ண முடியாது என்று நாம் நினைக்க முடியாது. ஜெபித்த பிற்பாடு இதற்கு பலன் ஏற்படுமா என்ற சந்தேகம் வரவே கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா, ஜெபிச்சிட வேண்டியது. அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். அது வராது என்ற நமக்கு அடிப்படையான சந்தேகம் இருந்தால் நாம் ஜெபம் பண்ணுறதை விட ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை போன நாட்களில் இந்த 3 காரியத்துக்காக ஜெபிக்கிற காரியத்தில் நாம் ஜெபிக்காமல் இருந்தால் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கட்டும், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபித்த பிற்பாடு நமக்கு சந்தேகம் வரும் என்றால் ஆண்டவர் அந்த சந்தேகத்தை அடியோடு அகற்றுவாராக. சந்தேகப்படுகிறவன் காற்றில் அலைகிற கடல் அலை கொப்பாய் இருக்கிறான் என்று யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். சரி, அதில் 3 குறிப்புகள். அதில் முதல் குறிப்பு நாம் பார்க்கலாம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இங்கே ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறதாக சொல்லுகிறார்.
சேமம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தேசத்தை நாம் பார்த்ததுண்டா? பார்க்க முடியுமா? எல்லா தேசங்களும் சேமத்தை விரும்புகிற தேசங்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வழிதான் கண்டுபிடிக்க தெரியவில்லை. அவருடைய சேமத்துக்காக நாம் ஜெபிக்காமல் இருந்ததுனால தான் சேமம் வரவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த முழு வசனத்தை பார்க்கும்போது நமது ஜெபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது நமது கிறிஸ்தவத்திற்காக, அதாவது அதன் மக்களுக்காக, அவருடைய அரசாட்சிக்காக, அவருடைய நிறுவனங்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட காரியம் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம். அந்த யூதர்களை பற்றி நாம் சிந்தித்தால் அவர்கள் அரசாட்சி பண்ணுகிறார்கள். நிறைய நிறுவனங்கள் இருந்தது. அவர்கள் ஊழியம் செய்கிற மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சேமம் இல்லாதிருந்தார்கள். இதற்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய ஆட்களுக்காக, கிறிஸ்தவத்தில் உள்ளவர்களுக்காக, அவர்கள் நடப்பிக்கிற ஆவிக்கிரிய சரி சம்பந்தப்பட்ட கிரியைகளுக்காக தேவஜனங்கள் நாம் ஜெபித்திருந்தால் நிச்சயமாக தேசத்தில் சேமத்தை கட்டளையிட்டிருப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவ தேசங்கள் என்று அறியப்படுகிற தேசங்கள் நமக்கு தெரியுமே. நம்முடைய கிறிஸ்தவத்தில் எவ்வளவு நிறுவனங்கள் இருக்குது தெரியுமா? ஆத்ம காரியத்திலும் சரி சம்பந்தப்பட்ட காரியத்திலும் நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஊழியம் போல மற்ற எந்த மார்க்கத்திலேயாவது நாம் கேள்விப்பட்டதுண்டா? அதனால நாம் முதலாவது நம்முடைய ஜெபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதை போன காலத்தில் செய்தோமா? செய்யவில்லை என்றால் இன்றைக்கு தொடங்க வேண்டியது. நம்முடைய மரண பரியந்தான் நம்முடைய மக்களை மறக்கக்கூடாது. ஜெபித்தால் நிச்சயமாக கர்த்தர் சேமத்தை கட்டளையிடுவார், கொடுப்பார். அதுதான் உண்மை. யார் ஜெபிக்க வேண்டும்? 14 வசனத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவங்களுக்கு தாங்க ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க உரிமை உண்டு. அவங்க ஜெபிக்கும் போது ஆமாம் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என் நாமம் தரிப்பிக்கப்பட்டவங்க, அதனால நான் உங்களுக்கு பதில் கொடுக்க உரிமை உள்ளவர் என்று சொல்லி ஜெபிக்கிற நமக்கு அவர் பதில் கொடுப்பார். இதில் விசுவாசத்தில் வராதவர்கள் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. அப்படி ஜெபிச்சால் அந்த நேரம் விரயம். அது பேர் கிறிஸ்தவர்கள் என்று மாத்திரம் விட்டுவிட முடியாது. நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களிலே இன்னும் ரட்சிக்கப்படாத கணவரோ மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அவர்கள் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார் என்று பைபிள் சொல்லவில்லை. என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி தம்முடைய ஜனங்களை பற்றி உரிமையோடு ஆண்டவர் பேசுகிறார். யார் ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசிகள் மொத்தமாக அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருடைய சித்தம் செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்போ எல்லாரும் ஜெபிக்க கூடாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருடைய சித்தம் செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. இயேசுவின் நாமம் உங்களுக்கு எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது அல்லவா? நாம தான் அவங்க ஜெபிக்க உரிமை உள்ளவங்க. அதனால என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்றார். ஜெபிச்சா போதுமா? ஜெபிக்கிறதுல கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். தங்களை தாழ்த்தி, முதலாவது அவருடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜனங்களுக்கு தேசத்துக்கு சேமம் வேண்டும் என்பது உண்மை. கர்த்தர் விரும்புகிறார், அவர் சேமத்தை கொடுக்க ஆசையோடு இருக்கிறார். ஆனால் நீங்களும் நான் ஜெபிக்காமல் இருந்தால், பாவிகள் கூட ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெபம் கேட்கப்படலைன்னு தெரிஞ்சு கூட உங்கள் ஜெபம் கேட்கப்படும் தெரியுது, நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம் இல்லையா? நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். விசுவாசிகள் ஜெபிப்போம், அதான் உண்மை. தங்களை தாழ்த்தி என்று வருகிறது பார்த்தீங்களா? இன்றைக்கு உலக மக்கள் தாழ்த்துவாங்களா?
பெருமையாக அகம்பாதம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க, சபையில் மெம்பர் என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் சர்வசாதாரணமாக நம்மை தாழ்த்த முடியும். அதற்கு என்ன காரணம் என்றால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நம்முடைய ஆண்டவரை பற்றி சிந்தித்தால், அவருடைய மேன்மை மகத்துவம் நமக்கு புரிந்தால், அவர் நமக்கு கொடுத்த ஆத்ம நன்மை சரி நன்மை நமக்கு தெரிந்தால், அவர் சிலுவையில் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் அறிந்தால், அவர் சிலுவையில் மரணம் அறிந்த தம்மை தாமே தாழ்த்தினாரே, நீங்களும் நானும் தாழ்த்தாமல் இருக்க முடியுமா? மாபெரும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும். சில வேளைகளில் அந்த மாதிரி அறிக்கை தாங்க நீங்களும் நானும் செய்ய முடியல. நமக்கு அறிந்தும் அறியாமலும் அல்லது மறைவாகவும் நம்ம இந்த பெருமை குணத்தை விட மாட்டேங்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர், நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால்தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்கள் தாழ்த்துறது என்னத்துக்கு நல்லது தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசத்துக்கு சேம வேண்டுமே, அது நிமித்தம் நீங்களும் நானும் தாழ்த்தி தான் ஆக வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதோடு என் முகத்தை தேடி. நம்முடைய ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற முகம் அல்லவா? மோசைக்கு தன்னுடைய முக பிரகாசத்தை கொடுத்தவர் அல்லவா? முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானுடைய முகம் அவருடைய முகம் போல களிப்பு, அதாவது கலை உள்ளதா இருந்ததல்லவா? சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவுக்கு கலையுள்ள முகத்தை கொடுத்த தேவன் அல்லவா? அவருடைய முகத்தை தேட வேண்டும். விசுவாசிகளான தேவ ஜனங்கள், நான் தாழ்த்திட்டேன் முந்தி, இப்போ இடையில தாழ்மை இல்லை என்று சொன்னால் ஜெபத்துக்கு பதில் வராது. நான் முந்தி தேடினேன், இப்போ தேடவில்லை என்று சொல்லி பின்மாற்றமான நிலைமையில் இருந்தால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது. சங்கீதம் 34:4 தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். இப்போ தான் தேடினாரா? அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறத ரொம்ப முக்கியப்படுத்தி இருந்தார் என்று சங்கீதம் முழுசு நீங்கள் படிச்சு பாருங்க. அதிகமான சங்கீதங்கள் தாவீது தான் எழுதினார். அவர் தேவனை தேடினது, நிறைய வார்த்தைகளை சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். தேடுதலை திருப்தி அடைய முடியாது, இவரை தான் தேட முடியும் சொல்லக்கூடாது. அதோடு அவர்கள் தங்கள் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பாவிகள் தாழ்த்துங்க, பாவிகள் தேவனை தேடுங்க, பாவிகள் திரும்புங்க. இதாங்க நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். அது நல்லதுதான். அப்போ தான் அவங்க தேடுவாங்க, தாழ்த்துவாங்க, திரும்புவாங்க. ஆனால் விசுவாசிகளான நீங்களும் நானும் தாழ்த்த வேண்டாமா? தேட வேண்டாமா? திரும்ப வேண்டாமா? நாம் அது அவசியமில்லாத நிலைமையில் உணர்ந்தால் நம்ம என்ன மெத்த படித்த மேதாவிகளா? இன்னும் நாம் மீட்பில்லாத சரீரத்தில் இருக்கிறோமே. அதனால நாம் தாழ்த்த வேண்டும், தேட வேண்டும், திரும்ப வேண்டும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எரேமியாவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். எப்பா உன்னை சீர்படுத்த முடியாதபடியே கஷ்டப்படுற? உன்னை பணியாத மாடு போல நான் உன்னை அடிக்க வேண்டியிருக்குதே. காரணம் என்ன? நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் எத்தனை வருஷமாக சபையில் இருக்கிறாங்க, அவங்க சீர்பட்டது மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன காரணம்? நான் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாதவங்க, மற்றவங்க திரும்பட்டும். நேற்று வந்தவங்க, இல்லாட்டா 2-3 வருஷத்துக்குள்ள விசுவாசிகள் ஆனவங்க. நான் என்ன எத்தனை வருஷமாக சபையில் இருக்க, நான் திரும்பணுமா? ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட எரேமியா இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பினால் உன்னை சீர்படுத்துவேன். அப்படி திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, யாருடைய பாவத்தை? தாழ்த்தின, தேடின, திரும்பின, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின, அவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து. பார்த்தீங்களா? மன்னிப்பு என்று சொல்லுகிறது பாவிகளுக்கு மன்னிப்பு அவசியம். இல்லை என்றால் அவங்க சபையில் சேட முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசிகளான தேவஜனங்கள், நமக்கு பாவ மன்னிப்பு வேண்டாமா? பாவ மன்னிப்புக்கு நாம் அந்நியர்களா? சங்கீதம் 32:5 தாவீது என்ன சொல்றார் பார்த்தீங்களா? தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஒரு பாவத்தின் தோஷம் மன்னிக்கப்பட்டால் பாவிக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா? 1963 வருஷம் மத்தியான வேளையில் நான் அதை உணர்ந்தேங்க. ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை வருஷ காலம் நான் உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் பாவம் வரலையா? நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நாம் பாவம் செய்கிறோம், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். என் குற்றங்கள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை.
என் புத்தி இனத்தை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை, மனுஷர் எல்லாரும் நான் மூடனா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாவங்கள், பாவத்தின் தோஷத்தை மன்னித்தி 32ஆம் சங்கீதம் 1 வசனத்துல சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்படி சொல்லி தன்னை பெட்டி தாங்க மனசுல வச்சு அவர் பேசுகிறார். அப்ப நாம மன்னிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சரிதானா சொல்லுங்க? நாம் பிறருக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய ஜெபத்துல பிறர், அதே சமயத்தில் நீங்க முதலாவது உங்களை நிறுத்தணும். உங்களை நிறுத்திட்டு இந்த காரியங்களை சரி பண்ணி விட்டீர்கள் என்று ஆண்டவர் மனசுல பட்டுட்டா போதும். பிறரிடத்துல ஆண்டவர் கிரிசருக்கு ஒரு விதமான தடையே கிடையாது. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த காரியங்களெல்லாம் செய்த பிற்பாடு நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சேமம் என்றால் என்ன தெரியுமா? சௌக்கியம், ஆரோக்கியம். இதுல அடங்கி இருக்கிற காரியம். சேமம் என்றால் சௌக்கியம், ஆரோக்கியம். என் மகளே, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று ரூத்துவை பற்றி நகோமி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலக மக்கள் மத்தியில் நாம் இருக்கும்போது அவங்களுடைய சவிக்கியம் முக்கியமா இல்லையா? என்னவோ அவங்கள ஒரு மாதிரி பார்க்கிறோம், அவங்களோட பேசக்கூடாது, பழகக்கூடாது, நம்ம என்ன மாதிரி பெரிய பக்திமான் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் எல்லாவுமானே, ஒருவனுக்கு நான் அடிமைப்படாதவனா இருந்தும் எல்லாருக்கும் எல்லாவுமானேன்னு சொல்றாரு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் பாருங்கள். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் பாருங்கள். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் மறுபடியும் சொல்லும்போது நான் அவளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி அப்படி சொன்னா, சேமம், ஆரோக்கியம், சௌக்கியம் இது ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு அவர் சவிக்கியம் உள்ளவர், சேமம் உள்ளவர், ஆரோக்கியம் உள்ளவர், ஆரோக்கியநாதர். ஆனால் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் ஜெபிக்க மனசில்லாமல் இருக்கிறதுனால இந்த சேமத்தை கொடுக்காமல், அந்த சவிக்கியத்தை கொடுக்காமல், அந்த ஆரோக்கியத்தை அவரே வைத்துக் கொண்டிருக்க நியாயம்தானா? அதற்கு என்ன காரணம் என்றால், இங்கே சொல்லப்பட்டபடி நாம் ஜெபிக்காமல் இருக்கின்றது காரணமா, ஜெபிக்காமல் இருக்கிறது காரணமா? இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் ஒரு 10 முறையாவது எழுதி பாருங்க. அப்ப அது உங்க மனசுல படும். இது என்னுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க நான் முயற்சி எடுப்பேன் என்று நீங்க சொல்ல முடியும். நான் செய்கிற அநேக பிரசங்கங்கள்ல நிறைய வசனம் நான் எப்படி மனப்படமா சொல்றவங்களுக்கு தெரியுமா? அதற்கு நான் அந்த வசனத்தை பலமுறை சொல்லி பார்ப்பேன். அதுலேயும் மனசுல படலைன்னா நோட் எடுத்து விழாவாரி அந்த வசனங்களை எழுதுவேன். இருதய பலகையில் அதை எழுதப்படுகிறதுனால ரொம்ப லகுவாக அந்த வசனத்தை வரிவிடாமல் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால இந்த வசனம், இந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்த உடனே மாத்திரம் முடிந்து போட ஒன்றாக இல்லாதபடி தொடர்ந்துள்ள எல்லா நாட்களிலும் இந்த வசனத்தினுடைய உண்மை என்ன பற்றி என்ன, தேசத்திற்கு சேமம் வராதற்கு நானே தடையா இருக்கிறேன்னா எனக்கு ஐயோ அப்படித்தான் சொல்லணும். ஏன்? அவங்க சவிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க, சேமம் வேண்டியவங்களா இருக்கிறாங்க, ஆரோக்கியம் வேண்டியவங்களா இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்களே, உங்களுடைய ஜபத்துல பிறரை பற்றி அக்கறையற்றவங்களா இருக்கிறீங்களே. நீங்க உங்களை முதலாவது ஆண்டவருடைய காரியத்தில் சரிபடுத்திக் கொண்டு மற்றவர்களை சரிபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத இருக்கிறீர்களே நீங்களும் நானும். அதனால நமது ஜபத்துல பிறர் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்திற்காக, கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லுகிற சபைகளில் கூட எத்தனை விதமான இயக்கங்கள், எத்தனை விதமான அதிகாரங்களை, அதாவது ஆளுகைகளை வைத்துக்கொண்டு காரியங்களை சாதிக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நாளைக்கு மெய் கிறிஸ்தவங்களா மாறுறாங்க. இன்றைக்கு மாம்சத்துக்குரிய விசுவாசிகளா இருக்கிறவங்க நாளைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளா மாறுறாங்க. எதனுடைய அஸ்திபாரத்தில்? அதற்கு காரணம் நம்முடைய ஜபத்துல அந்த பிறரை நாம் மனசுல வைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறதுனால, அதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகளை அகற்றும்படி முயற்சி எடுத்து செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு சேமத்தை கொடுக்கிறார். இது முதல்ல பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய ஜபத்துல பிறர் என்று சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமானத்தை தேடி அதற்காக கர்த்தரை
விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போய் சேர்ந்தார்கள், சேர போகிறார்கள். இப்போ சேரல, ஆனால் சேருவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்குது. காரணம், இவங்களுக்கு விடிய விடிய பிரசங்கம் பண்ணாலும் சரி, விடிஞ்சு பிரசங்கம் பண்ணாலும் சரி, இவர்கள் தங்களுடைய வழிகளை மாற்றவே மாட்டாங்க. நெடும்போக்கில் போவாங்க, கெட்டே போவாங்க. இது எரமியாவே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்? அவர்கள் எனக்கே செவி கொடுக்க மாட்டேன்னு என்கிறார்கள், அப்புறம் உனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த பாபிலோன் ஜனங்களுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நமது ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது பாபிலோனியராகிய உலகியருடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது வேதாகமத்தில் உலகத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். எகிப்தும் அப்படித்தான் உலகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது பாபிலோனியராகிய உலகியரின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ அவங்க சிறைகளாக நாங்கள் போயிட்டோமே, சிறைகளாக போன பிற்பாடு எங்களால் ஜெபிக்க முடியுமா? நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தில் இருந்தால் அங்கே ஆசாரியர்கள், ஆலயம், சபையினுடைய எல்லா நடவடிக்கைகள் இருக்கிறது. எங்களை ஜபத்தில் தூண்டக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய பல்வேறு காரியங்கள் உண்டு. ஆனால் இப்போ நாங்கள் அடிமைத்தனமாக இருக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஏதாவது ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபட்டால் இடைஞ்சல் பண்ணுற ஆட்களை தான் எங்களை சுற்றி இருக்கிறாங்க. மோசைக்கில் சஞ்சரித்தது போதும் போதும், சமாதானத்தை நான் நாடுகிறேன், அவர்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி உங்கள் பாபிலோனில் போகிறாங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ண முடியுமா? முடியும். நீங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணீங்கல்ல, எங்கே? நான் உங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற ராஜ்யத்தில், நான் பார்த்து வைத்த சகல தேசத்திலும் சிங்காரமான தேசத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல, அதில் பழக்கம் இருக்குல்ல, உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதனால் நீங்கள் இப்போ ஒன்றும் புதுசாக போய் ஜெபம் பண்ண வேண்டாம். இந்த ஜெப பழக்கத்தை நீங்கள் அங்கே கொண்டு போய் நடைமுறைப்படுத்துங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையில் என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன். தாவீது எங்கே ஏதாவது போய் இந்த நாளில் அவர் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? வழக்கத்தின்படியே 3 முறை ஜெபம் பண்ணி தேவனை சோதரித்தாரே. தானியேல் அவர் எங்கே எந்த நாட்டிலாவது போய் போனால் ஜெபிக்காமல் இருக்க முடியுமா? ஆனால் இந்த மக்கள் அங்கே போய் அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்திற்காக, அந்த தேசத்தினுடைய சமாதானத்திற்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றார். அதுலேயும் பாருங்கள், நான் உங்களை சிறைப்பட்டு பண்ணினா பட்டணத்தின் சமாதானத்தை தேட வேண்டும் என்றே சொல்றாரு. ஏன்? அந்த சமாதானத்தை தேடி அவங்க பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை இந்த சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த சமாதானத்தை இவங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைமையில ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சமாதானத்தை நாடி சாதாரணமாக உலக மக்கள் என்னுடைய நாட்களிலாவது சமாதானம் உண்மை இருக்குமே என்று எசைக்கியாராவது தேவனிடத்தில் அசைக்க முடியாத, அவருக்கு முன்னாலே பின்னாலே நம்பிக்கை அவரை போல ராஜாக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அவர் கூட என்னுடைய நாட்களில் சமாதானம் இருந்தான் போதும்னு சொல்றார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமாதானத்தை நாடி. இந்த சமாதானம் எப்படி வரும்? இவங்களுக்கு அவர்களுக்கு சமாதானம் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்றால், இவங்க 2 பேரும் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்க. அங்கே சமாதானமே இல்லை, இவங்க போனாங்களே அங்கே சமாதானத்தை எங்கேருந்து பெற முடியும்? அதான் சமாதானம் இல்லாத தேசமாச்சே. அப்போ போய் இழந்திருக்கிறாங்க. அதனால இவங்க தேடி கண்டுபிடிச்சு அனுபவிச்சு இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நிறைவாக இருக்கும்போது அந்த சமாதானம் இவங்களிடத்துல வந்து சேர வேண்டும். சமாதானம் எப்படி வர்றதுக்கு ஆண்டவர் செய்த ஒழுங்கு நீங்கள் பார்த்தீங்களா? பிலிப்பியர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் நமக்கு ரொம்ப தெரிந்த வேத பகுதி தான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஐயோ நாங்கள் இப்படி பாபிலோன் சிறைக்கு வந்துட்டோமே எங்களுடைய புத்தி இனத்தினாலன்னு சொன்னாலும் போயிட்டீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கே? பாபிலோனில் இருக்கும்போது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எந்த புத்திக்கு அது விளங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் இங்கிருந்தும் பெறலாம், அதே சமயத்தில் பாபிலோன் ராஜ்யத்தில் இருக்கும்போதும் பெறலாம்.
அதற்கு ஜெப நேரம் என்று சொல்லுவது நாம் நினைக்கிறபடி அல்ல. இவ்வளவு நேரம் தான் என்னால் ஜெபிக்க முடியும், அப்படி அல்ல. ஆண்டவர் எந்த அளவுக்கு விரும்புகிறாரோ, எந்த அளவுக்கு சமான வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டுமோ அந்த நிலைமை ஜெபிக்கிறதுக்கு ஜெபம் இல்லாத நிலைமையில நாம் சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லவில்லை. நம்ம தேடினாலும் கிடைக்காது. ஜெபம் பண்ணா அவங்களும் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, இவங்களும் சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அந்த பாபிலோன் மக்களுக்கும் சமாதானம் இல்லை, அங்கே போய் சேர்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சமாதானம் இல்லை என்று கேட்டால் அதுக்கு இதுதான் பதில். எரேமியா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், என் சமாதானத்தை இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன். ஆண்டவர் சமாதானத்தை வச்சிருந்தார். அவங்க பாவிலா இருந்தாலும் என் சாயில படைக்கப்பட்டவங்க தானே இருக்கட்டும், இவங்க என்னுடைய சொந்த ரத்தக்கரையும் கொடுத்து என்னை மீட்டு என் நாமத்தை அவர்களுக்கு தரித்தேனே, அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தேன். ஆனா இப்போ அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்காரங்களுக்கு சமாதானத்தை நஷ்டப்படுத்தி போட்டாங்க. அதே சமயத்தில் என் நாம தரிக்கப்பட்ட ஜனங்களும் அவங்க என்ன செய்தாங்க, இந்த சமாதானத்தை நஷ்டப்படுத்தி போட்டாங்க. நஷ்டப்படுத்துற மாதிரி பாவங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா, இது ரொம்ப அருமையான ஒன்று சமாதானம். இதற்கு பரிசுத்த குலைச்சல் ஏற்படக்கூடாது என்று சொல்லி அந்த சமாதானத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். எடுத்து போட்ட பிற்பாடு சமாதானம் இருக்குமா? எங்க பார்த்தாலும் சமாதானத்தை காணும். ஆனால் பாபிலோனில் இருக்கிற மக்கள் அவிசுவாசியில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சிறைகளாக போயிருக்கிற இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே சமாதானம் பெற்றவங்க தானே, அனுபவிச்சவங்க தானே. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை அவங்களுடைய சமாதானத்தை எடுத்து போட அளவுக்கு காரியங்கள் நடந்து போச்சு. புலம்பல் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்க, சமாதானத்துக்கு என்னை தூரமாக்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னதை நாம் வாசிக்கிறோமே. இன்றைக்கு பாபிலோனை போன்ற இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை என்பதற்கு இதுதாங்க காரணம். கண்டுபிடிச்சு நாம் சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது என்னவென்றால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:2 தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதனுடைய அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள். எவ்வளவு போலீஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு மிலிட்ரி சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தில் எத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க, மாநில அரசாங்கங்களில் எத்தனை அதிகாரி இருக்கிறாங்க. இவ்வளவு அதிகாரிகள் தேவைதானா? நம்முடைய வரிப்பணங்கள் எல்லாம் கொடுத்தும் கூட இவர்களுக்கு போதாமல் லஞ்சம் வேற வாங்குறாங்களே. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதனுடைய அதிகாரிகள் அநேகம் இருக்கிறார்கள். அதனால இந்த அநேகம் பேர் அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அது பாவத்தினுடைய விளைவு தானே. பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்க முடியுமா? அதோட சங்கீதம் 12:8 வாசிக்கிறோம். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது மனுபுத்திரர் எங்கும் சுற்றி அலைவார்கள். மனுபுத்திரர் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கு எங்கும் சுற்றி திரிவார்னு சொன்னா, இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலையும் கணக்கெடுத்து பாருங்கள், மாநில அரசாங்கத்திலையும் கணக்கெடுத்து பாருங்கள். இது நம்முடைய இந்தியா மாத்திரமல்ல, உலக நாடுகளில் சொல்கிறாங்க, கிரிமினல்கள் அதிகமாக எங்கே இருக்கிறார்கள். ஜாதி வெறியர்கள், மத வெறியர்கள் அதில் பிடிச்சி அங்கே உட்கார்ந்துட்டு இருந்து ஜனங்களுக்கு வேண்டிய நன்மையை செய்யாமல் ஜனங்கள் படாதபாடுபடுறார்கள் என்ற காரியம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கரை எங்கு சுற்றி திரிவார்கள். எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு அழிப்பறி, எவ்வளவு கெடுக்கிற காரியங்கள், பெண்களை சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையில் கெடுக்கிற காரியங்கள் எத்தனை ஒரு நாளில் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட இடத்துல சமாதானம் இருக்குமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உலகம் முழுவதும் 5 கண்டங்களும் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு தேவகுமாரன் புத்தி தந்ததுனால, நம்முடைய கண்களை திறந்ததுனால இதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்றவனுக்கு அறிய தெரியல. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிற, பொல்லாதவன் சும்மா விடுவான மக்களை பேய்கள் மாதிரி அலைய அனுமதிப்பான். அவன் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குமா? அதனால் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கின்றா, உலகம் துன்மார்க்கிற கையில் விடப்பட்டிருக்கிறது, இந்தாங்க வச்சுங்க, துன்மார்க்கிற இந்த உலகத்தை உங்கள் கையில் வச்சிருங்க அப்படின்னு தேவனே அனுமதி கொடுத்துட்டார். அதனால் உலகம் துன்மார்க்குடைய கரத்தில் விடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் அவங்களுக்கு ஏது சமாதானம்? அதில் போய் குடியிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சமாதானம் கிடைக்க முடியும்?
சொல்லுங்க. இதுல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில சமான ஸ்தானாபதிகளை உண்டாக்கினாலும் சரி, பாபிலோனில் இருக்கிற அந்த அதிகார வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் சமான ஸ்தானாபதிகளை உண்டாக்கினாலும் சரி, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி சமாதானத்து ஸ்தானாபதிகள் என்று பன்மையில தான் சொல்றது, ஒருமையில சொல்லப்படவில்லை. சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். இவர்களே அழுக கூடும் என்றால் ஜன சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் அழாதவர்கள் உண்டா? இன்றைக்கோ நாளைக்கோ ஜனங்கள் அழாமல் இருந்ததே இல்லை. உலகமே முழுவதுமே ஒரு பெரிய அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கும் தெரியும். நாம கூட அநேக சமயம் மனிதருடைய அழுகை சத்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த சமாதானம் இல்லாத இடத்துல நடைபெறுகிற காரியத்தை நீங்கள் பார்த்தால் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அதாவது வெளியே போவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை, உள்ளே வருவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. பார்த்தீங்களா? ஆசா ராஜாவுடைய காலத்தில் அது மற்றவர்களையும் பாதித்தது, ஆசாவையும் பாதித்தது, இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதித்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அப்போ எப்படி இருக்கு? வெளியே போகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, உள்ள வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. இன்றைக்கு டிவியை திருப்புங்க, என்ன சத்தம்! சட்டசபைகளில் பாருங்கள், 39 மாநிலங்களில் சட்டசபைகள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் அதாவது பார்லிமெண்ட் இருக்கிறது. உலகத்தில் எல்லா இடங்களும் இதே சத்தம் தாங்க. அந்த கூக்குரல் நிமித்தம் ஆண்டவர் சோதம் குமராவை வானத்திலிருந்து அக்னி கந்தகம் போட்டு ஆண்டவர் சுட்டரிச்சு போட்டார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, லோத்துவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். சமாதானம் கொஞ்சம் கூட இல்லை. பச்சா, அதனால நான் உங்களை சிறைப்பட்டு போன அந்த போகப்படின அந்த பட்டணம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்படி இருந்தது உண்டா அப்படின்னு கேட்டா, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. அதனால சாலமோன் ஒரு பொற்கால ஆட்சி இதே உலகத்துல நடத்தி காண்பித்தார் என்று அந்த 4ஆம் அதிகாரம் முழுசையும் நீங்க பார்க்கலாம். சாலமோனை சுற்றிலும் சமாதானம் இருந்தது. பொற்கால ஆட்சி வேண்டாம் என்று சொல்றவங்க யாரு? இந்தியாவில் வேண்டாம்னு சொல்றாங்களா? அமெரிக்காவில் வேண்டாம்னு சொல்றாங்களா? ரஷ்யாவில் வேண்டாம்னு சொல்றாங்களா? சீனாவில் வேண்டாம்னு சொல்றாங்களா? பொற்கால ஆட்சி யாராவது நடத்தினது உண்டா? தேசங்கள்ல சமாதானம் கண்டது உண்டா? அதனால சாலமோனுடைய சுற்றிலும் எங்கு சமாதானம் இருந்தது, பொற்கால ஆட்சி நடந்தது. அப்போ நீங்களும் நானும் சமாதானம் பெற்றோமா? அந்த ஜனங்கள் சமாதானம் பெற்றார்களா? அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கு. அதற்கு சமாதானம் இல்லை என்றால் நம்ம பாதிக்கும், நம்மை பாதிக்கும். உலக ஜனங்கள் எப்படியோ போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே போயிடுவீங்க. அதான் ஒரே வார்த்தை சொன்ன, அப்படியே நீங்களும் போயிடுவீங்க. அவங்களுக்கு சமாதானம் இல்லை இல்ல, அது உங்களை பாதிக்கலையா? என்ன பாதிக்கலையா? அதனால 2 பேருக்கு சமத்துவமா சமாதானம் வேண்டும். அந்த முட்டாப்பையை தான் சொன்னான். அவனை அப்படித்தான் நான் சொல்லுவேன். அந்த காயின், நான் என் சகோதரனுக்கு காவலாளியா? உன் சகோதரனுக்கு நீ காவலாளி இல்லாம அடுத்த வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரனா காவலாளி? முட்டாப்பையில காவலாளியான்னு கேட்குறிய. சில வேளைகளில் நம்ம நேரடியாக விசுவாசிகள் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சகோதரனை பார்த்து மூடன்னு சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆனால் நீங்க ஆத்மாக்களை குறித்த பாரமற்றவளா இருந்தா, காலமெல்லாம் ஒற்றை ஒண்டிக்கட்ட சபைக்கு வந்துட்டு போறீங்களா? உங்களுக்கு எப்பொழுதாவது இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணும் உங்களுக்கு பாரம் இருந்திருக்குதா? ஆனா இன்றைக்கு உங்களால இடம் இல்லாமல் போனா பரவாயில்ல என்று சொல்ற அளவுக்கு காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆண்டவர் வரும்போது ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து உங்களிடத்துல கணக்கு எடுப்பார். அவங்க பாபிலோனியர், அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லி தப்பிச்சிருவீங்களா? ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னால் வெளிப்பட வேண்டும்.
தேசத்துக்கு சேமம், ஆரோக்கியம், சுபிட்சம், சௌக்கியம் வேணுமே. அதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் கொடுத்து விடக்கூடாது. ஜெபத்துக்கு நீங்களே நேரெடுக்க பழகணும். அறைய பூட்டணும், வேலையை விடணும், லீவ் போடணும். அது ஆண்களுக்கு மாத்திரம், பெண்கள் எல்லாம் பெரிய ஜெப வீரர்களாக இருந்தார்கள் என்று பைபிளில் வருகிறது. அவங்க நிறைய காரியங்களை ஆண்டுக்கா சாதிச்சாங்கன்ற வரலாறு வருது. நீங்க என்ன சபைக்கு வந்து சும்மா உட்காந்து எந்திரிச்சு போறீங்களா? உங்களுக்கு உயிர் கொடுத்த தேவகுமாரன் பூர்த்தி அடைவாரா? தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் போட்டு அவமானத்தை என்னாமல் சிலுவை சகித்தாண்டவர் உங்களை பற்றி சந்தோஷப்படுறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நம்மளால ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை, நம்மளால ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள் எத்தனை? ஆனா அதெல்லாம் நடக்கலையே. நீங்க ஜெபம் பண்றீங்க, என்ன ஜெபம்னு தான் தெரியல. உப்பு கொடுக்காத ஜெபம், பரிசுத்தம் இல்லாத ஜெபம், உண்மையற்ற ஜெபம், ஒழுக்கமற்ற ஜெபம். ஜெபம் என்ன சொன்னா சொல்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றது. இல்லைன்னா என்னமோ ரொம்ப பக்திமான்கள் மாதிரி நீண்ட ஜெபம் பண்ற சிலர் அங்க உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க நீண்ட ஜெபம் பண்ணிட்டு எதுக்கு பண்றீங்க? உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் தேவ ஜனங்கள் மத்தியில் உண்டாகணும். பண்ணுனா அப்படி 4 வார்த்தை நறுக்குன்னு பண்றாருங்க, நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்றதா? அதற்கு ஜெப பழக்க வேணும். நம்முடைய ஜபத்துல பிறர் அடங்கி இருக்கிறார்கள் மறக்காதீங்க. நரகத்துல போய் அந்த பாவிகள் கதறும் பொழுது நம்முடைய ஜபத்துல பிறரை நினைக்காத குறித்து உங்களையும் என்னையும் குறித்து அங்க அவங்க அதாவது ஆண்டவரிடத்துல முறையிட்டால் அந்த அந்த பலிபீடத்துக்கு கீழே இருக்கிறவங்க இதுவரைக்கும் எங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய இருப்பீன்னு கேட்டாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருந்தால், உங்களுடைய வாழ்க்கை மாதிரியா இருந்திருந்தால், அந்த பேர் கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பரஜாதி மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், பரஜாதி மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஜபம், அதே சமயத்தில் பரிசுத்த வாழ்க்கை. 3வது, நம்முடைய ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 4 வசனங்களை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், இதை விட பிரதானம் என்ன இருக்குது? ஆராதனை பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சமத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். அது சொல்லுவீங்க, சொல்லவா மாட்டீங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? அவனை மதிச்சா, அவனை நேசித்தா நீங்க அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. விசுவாசிகளை மதிப்போம், விசுவாசிகளை நேசிப்போம். ஆனால் பாவிகள் கூட அப்படி செய்யறாங்களே. நீங்க விசேஷித்து செய்கிறது என்ன என்று ஆண்டவர் கேட்டதை நம்ம மறந்துட்டோமா? ஆனால் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ இதுல ராஜாக்களையும் விடப்படாது, அதிகாரம் உள்ள அதிகாரிகள் விடப்படாது. இப்படி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அது 3ஆம் வசனத்தில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமா இருக்கிறது. அந்த பிரியப்பட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்துல, எல்லா மனுஷரையும் ரட்சிக்கவும் எல்லா மனுஷரையும் சத்தியத்தில் அறிகிற அறிவில் கொண்டு வர அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை சிலரை ரட்சிப்பார், சிலரை சத்திய தண்டையில கொண்டு வருவார். இதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது உலகில விடப்பட்டவர்கள் எவருமே கிடையாது. அவங்க நிந்திக்கிறாங்க, அவங்க துன்பப்படுத்துறாங்க. அவங்க நிந்திக்கிறதுனால துன்பப்படுத்துறதுனால நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை அவமானப்படுத்துறீங்களே, அவருடைய வார்த்தையை தூர முதுகுக்கு பின்னால எரிந்து போடுறீங்களே. கர்த்தர் உங்களை நம்பி நீங்க நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களை தாழ்த்தி தேடி பொல்லாத வழியில விட்டு திரும்பி நீங்கள் இடத்துல பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு சேமத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை கொண்டு வாங்க. நாம அநேக சமயத்தில் சிறைகளை போலத்தானே இருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசத்துல. அவங்களுக்கெல்லாம் எல்லா காரியத்துக்கும் சுதந்திரம், மைக்கு வைக்கிறதுக்கு சுதந்திரம், ரோட்ல ஆடம்பரமான பவனி வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி, எத்தனை மணி வேண்டுமானாலும் காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடத்தும் போது எத்தனை தடைகளை செய்கிறார்கள். அப்ப நாம சொல்ல போனால் இந்த பாபிலோன் ஜனங்களை போல நம்ம இந்திய தேசத்துல வரி கட்டுகிறோம், அரசியலுக்கு ஜெபிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரையும் மதிக்கிறோம். ஆனா நமக்கு அடிமைத்தனத்தில் உள்ள நிலைமை போலதானே இருக்கிறது. என்றாலும் அதனால நாம் சமானத்தை இழந்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற சகல சமானத்தை இழந்திருக்கிறார்கள். நாம் சமானத்தை தேடி
அதற்கு ஜெபித்தால் நமக்கு சமாதானம், அந்த சமாதானம் அவர்களுக்கு போகும், அவங்க சமாதானம் நமக்கு வரும். இந்தியாவில் ஒரு பெரிய சமாதானம் எல்லார் மத்தியிலும் காணப்படும், எல்லாரும் சேவமா இருப்பார்கள். எதனால? நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையினாலும் நம்முடைய ஜப ஜீவித்தினாலும். இங்கே பாருங்கள், நம்முடைய ஜபத்தில் பிறர் என்று சொல்லும் பொழுது உலகில் விடப்பட்டவர்கள் எவருமே கிடையாது. அதுல அங்க பாருங்கள், ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவை விட பெரியவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். என்னாலே அப்படின்னு சொன்னா யாரால? அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் தாங்க இந்த ராஜாக்களை உண்டாக்கினார். ராஜாக்கள் தோன்றின வரலாறு எங்க வருகிறது? ஆபிரகாமுக்கு சொல்றார், உன்னில ராஜாக்கள் தோன்றுவார்கள். ராஜாக்களை உலகத்தில் தந்ததை கிறிஸ்தவன் தான் உலகத்துக்கு ராஜாக்களை தந்தது. என்னால ராஜாக்கள் ஆளுகிறார்கள். அதிகாரம் உள்ள அதிகாரிகளுக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். நீதிமொழிகள் 8:16 என்னாலே அதிகாரிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். பிரதமரோ ஜனாதிபதியோ கலெக்டரோ ஐஜியோ டிஎஸ்பியோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்னால அதிகாரிகள் ஆளுகை செய்து வருகிறார்கள். நிஜம்தானா? ஆமாங்க, நிஜம்தான். நம்முடைய தேவன் தான் ராஜாக்களை ஆளுகை செய்ய வச்சிருக்கிறார், அரசாளுகிறார் வச்சிருக்கிறார். நம்முடைய தேவன் தான் அதிகாரிகளுக்கு ஆளுகை செய்யக்கூடிய நிலைமையில அதிகாரிகளுக்கு ஆளுகை தந்து அதிகாரிகள் ஆளுகள் செய்கிறார்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரமாவது தேவனுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. கம்யூனிச தேசமாவே இருக்கட்டுமே, சீனா கம்யூனிஸ்ட் தேசம்தான், ரஷ்யாவும் கம்யூனிஸ்ட் தேசம்தான். ஆனால் இங்கே சொல்லப்படுது தேவனாலின்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டான அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நியமனம் உள்ள ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஆளுகை செய்கிற அதிபதிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போத்தான் அவங்க நல்ல அரசாட்சி பண்ணுவாங்க, நல்ல ஆளுகை செய்வாங்க. ஆனால் நாம் ஜெபிக்காதனால தான் அவர்களுடைய ஆளுகை தவறாக பயன்படுத்துகிறார்களா? தேவனால என்று ஒரு அதிகாரம் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளவில்லையா? அவர்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நல்லாட்சி செய்யணும், நீண்ட ஆயுசோட வாழணும்னு நாம் ஜெபித்தது உண்டா? இப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அப்படிப்பட்ட சிலரில் ஆண்டவர் சிலரை ரட்சித்து சிலரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வருகிறார். மேலே உள்ள வசனத்தில் இந்த ராஜாக்களும் இந்த அதிகாரிகளும் சிலர் ஆத்தும காரியத்தில் ஆசிரியக்கப்படுகிறார்கள். எல்லாருமே உலக சம்பந்தப்பட்ட ரீதியில் நம்முடைய ஜபத்தினால அவர்கள் நன்றாக ஆட்சி பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது. பணம் பொருள் வசதிகளெல்லாம் நம்முடைய ஜபத்தினால தாங்க ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த ஜபத்தில் அடங்கி இருக்கிற இன்னொரு காரியத்தை பார்த்தீங்களா? 2ஆம் வசனத்தில் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஜபத்தில் ஏற்படுகிற 2 விதமான ஆசீர்வாதம் என்னவென்றால், ஜெபிக்கிற பிறர் ஆசீர்வதிக்கப்படும். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம், பிறருக்காக ஜெபித்தால் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் நாம் ஜப ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று காணும்போது அந்த ஜபத்தினால நாமும் கூட பெருமளவில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதுதானே யோபனுடைய வாழ்க்கையில உண்மை. யோபனுடைய சரித்திரத்தில் அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தார். யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவருடைய நண்பருடைய புத்தியினத்துக்கு தக்கதாக ஆண்டவர் செய்யவில்லை. இங்க பார்த்தீங்களா? எப்படி இங்க எல்லா பக்தியோடும் நாம் வாழ முடியும்? எப்படி நல்லொழுக்கம் வரும்? கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனை எப்படி பண்ணுவோம்? இன்றைக்கு நம்முடைய சபைகளில் பக்தி எப்படி? பக்தி விலை போகுதா? பக்தி அற்றவங்களா இருக்கிறோமா? நல்லொழுக்கத்தை எல்லாம் நஷ்டப்படுத்திட்டோமா? ஒரே கலகம் அமைதியில்லாத நிலைமையில தான் காரியங்களை சாதிக்கலாம் நினைக்கிறோமா? இதெல்லாம் ஜபக்குறைவுடைய விளைவுங்க. நாம் சரியாக ஜெபித்தால், அப்படிதான் நான் ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், எந்த துன்பத்தையும் எந்த நிந்தையை நாம் சகிக்க முடியும். மனம் திறந்து மனம் கோணாமல் மன கசப்பில்லாத நிலைமையில் யாருக்கும் ஜெபிக்க முடியும். இந்த ஜபத்தினால ஒன்று அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அல்லது அவங்கள சிட்சிப்பார் ஆண்டவர். அதான் உண்மை. சிட்சிக்கப்பட வேணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, அது வேண்டாம். உலகம் முடிச்சு அப்படி செய்வான்.
என் கண்ணு ஒன்று கட்டுச்சு, அவன் கண்ணு 2 கட்டு போன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம கண்ணு 1 கட்டு போனாலும் அவங்க கண்ணு நம்ம 2 கட்டு போனாலும் அவங்க 1 கண்ணு 1 கண்ணு சரியா இன்னும் 2வது கண்ணு நல்லா வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். அப்போ இந்த 3 இடங்களை நாம் பார்க்கும்போது என்ன காரியம் விளங்குது? ஆண்டு சொன்னதாங்க. நீங்களும் நான் அதை மாற்றக்கூடாது. அவர் நல்லா யோசித்து இதை என்னுடைய மக்கள் தான் செய்வாங்க, உலக மனுஷன் செய்ய மாட்டாங்க. நான் அவங்களை நம்புகிறேன். ஜெப வாழ்க்கையை நான் அவங்களுக்கு தந்திருக்கிறேன். ஜெபம் என்று சொல்கிறது ஆவிக்குரிய மூச்சு. அவங்க தங்களுக்காகவும் ஜெபிப்பாங்க, தங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க, தங்களுடைய சபைக்காகவும் ஜெபிப்பாங்க. அதே சமயத்தில் பிறருக்காக, பிற குடும்பங்களுக்காக, பிற சபைகளுக்காக ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது காரியங்கள் எல்லாம் நல்லா புரிந்து கொண்டு தான் ஜெபிப்பாங்க. தங்களுடைய அபாத்திரமான நிலைமை என்ன? அதனால பக்தன் சொல்லுகிறார், பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமா தெரியாதையா. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி சொல்ல வேண்டாமே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் உங்களை தாழ்த்துங்க, என்னை தேடுங்க, உங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புங்க, மன்னிப்பு பெறுங்க, தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வாங்க. இதை நமக்கு புத்திக்கிட்டு போனதுனால தான் ஆண்டு இப்படி விலாவாரிய பாவி சொன்னதை போல நமக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் ஆண்டவர் பாபிலோன் ராஜ்யத்துக்கு போன பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லணுமா? ஏற்கனவே இவங்க ஜபத்தில் பழகினவங்க தானே, சமாதானத்தினுடைய அவசியத்தை உணர்ந்தவங்க தானே, அவங்க மனுஷன் மத்தியில் தானே இருக்கிறாங்க. சமாதான வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். அது சமாதானம் இல்லை என்றால் அது எவ்வளவு கேடை உண்டாக்கும் தங்களுடைய குடும்பத்துக்கு, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, தங்களுடைய சமுதாயத்திற்கு. அப்போ இவங்க ஏறக்குறை 70 வருஷம் அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கணுமே. அந்த 70 வருஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அந்த சமாதானத்தை இந்த இஸ்ரவேல் அந்த பல பாபிலோன்ல இருக்கிற ஜனங்கள் 70 வருஷம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. 70 வருஷம் நாங்களும் சமாதானமா இருப்போம், இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவோம். அப்புறம் இந்த ராஜாக்கள் இல்லை என்றால், ஆளுகை செய்கிற அதிகாரி இல்லை என்றால், நாம் இப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் நாம் நன்மையில் அனுபவிக்க முடியுமா? ரேஷன் கார்டு நமக்கு கிடைக்குமா? ஆதார் கார்டு கொடுப்பாங்களா? அரசாங்கத்தில் வேற சில சலுகைகள்லாம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அது இதெல்லாம் கொடுக்குறாங்களே, கல்வி கடன்லாம் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் அந்த அரசாங்கம் ஆளுகை செய்யறதுனால இது அந்த உலக மக்களை போல நாம வாங்குறோம். நாம நன்றியா இருக்கிறோம், அவங்க நன்றி இல்லாம குறை பேசி தர்றாங்க. அதனால அவர்கள் சரியாக இந்த காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக இன்றைக்கு கட்சிகள் இருக்கிறார்கள், மதத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப 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 மோசமா இருக்கிறாங்க. ஒண்ணுமே சரியில்லை. இப்படி சொல்லி நாமளே சோர்ந்து போவோம். இப்படி சொல்லி நீங்களே சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் மாறும். இதெல்லாம் ஆண்டவர் மாற்றமடைய செய்வார். அதற்கு தேவ ஜனங்கள் இங்கே சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்தா இது தனிப்பட்ட ஜபத்தை பற்றி மாத்திரம் முடிக்குதா? குடும்ப ஜபத்தை பற்றி மாத்திரம் முடிச்சிருதா? சபையாக இன்றைக்கு குடும்பங்களையும் ஒன்னாக்க முடியல, 2 பேரை ஒன்னாக்க முடியல. அவர் ஒரு பக்கம் வராரு, இவர் ஒரு பக்கம் வராரு. அவரை ஒன்ன சிந்திக்கிறார், இவர் ஒன்ன சிந்திக்கிறார். அந்த குடும்பம் ஒரு வழியில போகுது, இந்த குடும்பம் ஒரு வழி, அந்த சபை ஒரு வழியில போகுது, இந்த சபை ஒரு வழியில போகுது. நான் சொல்லுவேன், கிராமத்து பாசையில் இது உருப்படுமா? ஒரே வார்த்தை, இது உருப்படுமா? நீங்க முதல்ல ஒன்னாங்க, அதை முதல்ல செய்யுங்க. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே மேய்ப்பன், ஒரே பரமராஜ்யம், ஒரே சிந்தை, ஒரே இருதயம், ஒரே வாய், ஒரே நாக்கு இருக்குதா? இதை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பற்றுக்கொண்டும் ஜெபிக்காமல் இருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் இருக்கு, ஆனா ஜெபிக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் ஜெபிக்கவில்லை என்றால் ஒரு காரியம் நடக்காது. அதனால ஒருவேளை நான் இந்த சாயங்காலத்தில் அதாவது வீடியோ படக்காட்சி ஸ்டுடியோல இருந்து வந்து படம் எடுக்கிறாரு சொன்ன உடனே நீங்க வேற யாராவது பேசுவாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. வேறெல்லாம் பேசலாம், ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லவா? இது இன்றைக்கு சபைகளில் இல்லைங்க. நான் ஆரம்ப காலத்தில் 1967 ஊழியத்துக்கு 64 ஊழியத்துக்கு வந்துட்டேன். அன்னையிலிருந்து பல்வேறு சபைகளும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ வயதான காலத்தில் கூட நிறைய சபைகளை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்முடைய சபைகளில் சத்தியத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது, மற்ற சபைகள் கூட பாராட்டுறாங்க. அப்புறம் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியக்காரர்களை பற்றி நம்முடைய சபைகளிலேயே இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்கள் நம்முடைய சபையில் எண்ணிக்கை உள்ளவர் இருக்கிறான்னு சொல்றாங்க. அதில் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய சபையில் இருக்கிற இந்த சபையின் கூட்டங்கள் எப்படி இருக்குது? ஜப கூட்டங்கள் எப்படி அனல் அடிக்குதா? 4 காரியங்களில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம், ஜெபம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு இவங்க இந்த ஆராதனை கூட்டத்தை கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்குது.
பைபிள் ஸ்டடி கூட்டத்துக்கு கொண்டு வர கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை என்று எல்லா இடங்களும் நினைக்கிறாங்களே, அன்றைக்கு ஜெப கூட்டத்துக்கு நம்ம அழைக்க வேண்டி இருக்குது. எப்படி வருவாங்கன்னு வந்தா தான் தெரியும். அப்புறம் அந்த ஈஸ்டர் நாளில் ஊழியத்துக்கு போகலாம், மே மாதம் 1ஆம் தேதி ஊழியத்துக்கு போகலாம், இப்படியெல்லாம் சொன்னால் அதுக்கு நிறைய 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 காரியங்கள் எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன், இது ஆண்டவர் இடத்துல செல்லுபடி ஆகாது. எது முக்கியம் சொல்லுங்க? தொழில் முக்கியமா, சபை முக்கியமா, ஊழியம் முக்கியமா? எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்று ஜெப வாழ்க்கை. இதை பேசும்போது எனக்கு பயமா தான் இருக்குது. ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக சொல்லுவேன், ஆண்டவரே நானும் பலவீனமான மனுஷன் தான். எனக்கு மேலே ஒரு தலைவர் இருந்து எனக்கு ஆரம்பத்திலிருந்து எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லிக் கொடுக்கல. அதனால் நான் நிறைய தவறு நான் வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு இடம் அடையலை, சோத்திரம், சபையும் உடஞ்சு போகல, இதுவரை காத்து வந்திருக்கிறேன். ஆனால் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்தி சங்கீதம் 51 தாவீது சொல்றார் பாருங்க, அநேக சமயம் ஆண்டவரை தூங்க விட மாட்டார். தூங்காதபடி என் கண்ணிமையை பிடித்திருக்கிறார். எழும்பு ஜெபம் பண்ணு. எத்தனையோ மணி நேரங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுறதுக்காக காலத்தை ஜெபித்திருக்கிறேன். ஆனா இங்கே சொல்லப்பட்ட நிலைமையில ஜெபிச்சேன்னு சொல்லலைங்க. மன்னிக்கணும், கர்த்தரை என்ன மன்னிக்கணும், நீங்களே என்ன மன்னிக்கணும். ஏனென்றால் நான் சரியா இருந்திருந்தால் சபையை அந்த நிலைமை கொண்டு வந்திருப்பேன். அதான உண்மை. அதனால வரப்போற நாட்கள்ல இதை நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய ஜெபத்தில் பிறர், அதாவது நம்மை நிந்திக்கிறவர்கள், நமக்கு துன்பம் தருகிறவர்கள், அதோடு நம்முடைய கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்தவர்கள், இன்னொன்று நாம் வாழ்கிற இந்த பாபிலோனை போன்ற உலகத்தில் இருக்கிற மக்கள், அதோடு உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள், அதிகார வட்டாரங்கள், ஒட்டுமொத்தமாக இதில் யாரும் விடப்பட்டவர்களே கிடையாது. என்னுடைய ஜபத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துதான் ஆகணும். அவங்க வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஜெபம் பண்றதுனால நமக்கு சமாதானம், நமக்கு சேமம், நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளில் இரவு நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்று அடியான் சில சமயத்தில் செய்தி தேடுவதில் தவித்திருக்கிறேன். என்னை போன்ற பிரசங்கிமார்களுக்கு தான் அந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் ஒரு சில நாட்களுக்கு முந்தி அந்த செய்தி கொடுக்கப்படுவதனால இந்த வசனங்களை தேடி கண்டுபிடிக்க பாடுபடுகிறேன். சில மணி நேரங்கள் இந்த வயதுக்கேற்ற அந்த சரீரம் சில சமயத்தில் கஷ்டப்படுகிறது, தீங்கு சந்திக்கிறது. என்றாலும் ஆண்டவரே, நம்முடைய மக்களை நீர் நேசிக்கிறபடினாலும், அப்படியே நம்முடைய வார்த்தைக்கு உண்மையிலவனாக இருக்கிறபடினாலும் வசனத்தை அந்தந்த சமயத்தில் தராமல் விடுகிறதே இல்லை. சில செய்திகள் தான் சரியா இல்லை என்று அடியான் மனதில் பட்டிருக்கிறது. அந்த செய்தி வேண்டாம் என்று கூட கேசட்டிலிருந்து அழித்திருக்கிறேன், சிடி கேசட்டிலிருந்து கூட அழித்திருக்கிறேன். ஆனால் பெரும்பாலான செய்திகளை அருமை இரட்சகர் இயேசுவே, வசனத்தில் நீதிபரராய் விளங்குகிறவரே, தேவனுடைய குமாரனே, பரிசுத்தாவியை அகத்துக்கு உள்ளே வைத்திருக்கிறவரே, பரிசுத்தாவி வரும்போது என்னுடையிலிருந்து எடுத்து என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொன்ன அந்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தினால நீர் பலமுறை அடியானையும் சந்தித்திருக்கிறீர், மற்றவர்களையும் சந்தித்திருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியானுக்கு வேறு யாரும் வந்து உபதேசிக்க முடியாத அளவிற்கு நான் விடப்பட்டிருக்கனால சில வேளைகளில் நான் செய்த பிரசங்கத்தையே போட்டு கேட்டு அழுதிருக்கிறேன். என்னுடைய பாவத்தை அறிக்கிட்டிருக்கிறேன், மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். அந்த தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்க உள்ள ஆர்வம் குறைந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு இரவில் ஜெப வாழ்க்கையினுடைய அவசியத்தை குறித்து பலவீன சரீரத்தில் இருக்கிற நான் பலவீனமான ஆத்மீக காரியத்திலும் எனக்கு பல பலவீனங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வார்த்தையின்படி சொல்லியிருக்கிறேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளான நாங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக, அதோடு எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக, அது மாத்திரமல்ல கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களுக்காக, கிறிஸ்தவ சபையில் இருக்கிறவர்களுக்காக, நாங்கள் வாழ்கிற பாபிலோனை போன்ற உலகிற்காக, அது மாத்திரமல்ல 5 கண்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர்களை குறித்த முறுமுறுப்பு, அவர்களை குறித்த அற்பமாக என்கிறது, அவர்களை குறித்த நேசமற்ற நிலைமையில் நாங்கள் ஜெபிக்க முடியாது. அப்படி ஜெபிக்கனால எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஆசீர்வாதத்தை குறித்து உமது வசனத்தில் படித்தோம். ஆண்டவரே, வருகிற காலத்தில் உங்களுடைய மக்கள் ஜெபித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர, தாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வேத வாக்கியங்கள் எங்களுக்கு பிரயோஜனத்தை அளிக்கட்டும். ஜெபம் கேட்டபடி ஸ்தோத்திரம். மழை பெய்தாலும் உடைய மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு அவளை பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிரசனங்கள் மத்தியில் நன்றி சொல்கிறோம். யாராவது வர வேண்டும் என்று நியாயமான காரணங்கள் இருந்தும் வர முடியாமல் போயிருந்தால்
அடுத்த வாரமாகிலும் அவர்கள் உற்சாகப்பட்டு தடை நீங்கி அவர்கள் கூட்டத்துக்கு வரும்படி இறக்க செய்யும். இப்பொழுது பிரிந்து போகிறோம். தேவ சமாத்திரங்களை அனுப்பும். மறுபடி சந்துக்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.